நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு ஆஷாட நவராத்திரி 2026 9 நாள் பார்த்திங்கன்னா மகாவாராகி வழிபாடு. இந்த மகாவாராகி எதுக்காக வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெய்வ கடாட்சம், எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் கிடைக்கும். முக்கியமாக வாதம், பித்தம், எலும்பு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் யாருக்காவது இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வாராகி வழிபாடு செய்யும்பொழுது மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்கும். முக்கியமாக ஒரு அதிசயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கிளைண்ட்டு அந்த 13 பேரில் ஒருத்தவங்க பிரபா ராமகிருஷ்ணன், அவங்க யூஎஸில் பூஜை பண்ணிவிட்டு தூங்கின உடனே ஒரு சின்ன பொண்ணு கொலுசு போட்டுட்டு சுற்றி சுற்றி வந்திருக்கு. இந்த கொலுசு சத்தம் அவங்களோட தூக்கத்துலேயுமே அந்த காதில் நல்லா ஒலிச்சிருக்கு. ஸோ அப்போ அவங்க கேட்டாங்க, மேடம் இது நிறைய பேர் சொல்கிறாங்க சின்ன பொண்ணு கனவுல வந்துச்சுன்னா அது பாலா தான் என் கனவுல வந்தாங்களா, பாலா தரிசனம் எனக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை உங்களுக்கு தரிசனம் கொடுத்தது வாராகி, 2 தரிசனம் தாங்க வாராகி. ஒன்று அம்மாவாக வருவா, இல்லை குழந்தையாக வருவா. ஸோ உங்களுக்கு குழந்தையாக வந்திருக்கா, தரிசனம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அவங்களுக்கு ஒரு 8 மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். அப்புறம் 10 மணிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சுமங்கலி சீர்வரிசை வந்திருந்து சென்னையிலேருந்து சுஜாதா மேடமோடது. அவங்க பார்த்திங்கன்னா புடவை எல்லாமே அனுப்பியிருக்காங்க. அது கூட பார்த்திங்கன்னா சாக்லேட்டு, அது அந்த சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி கலர் கலராக நிறைய சாக்லேட்ஸ் அனுப்பியிருக்காங்க அந்த சீர்வரிசையோட. ஸோ நான் அதை தான் சொன்னேன், அவங்கக்கிட்டேயுமே அதை தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தான் காலையில் அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் வாராகி குழந்தையாக வரானே, அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் சீர்வரிசையில் சாக்லேட் கேட்டுடா. ஸோ உங்கள் எல்லா வீடுகளிலுமே வாராகிக்கு மகாவாராகி வழிபாடு செய்யும்போது சாக்லேட் வச்சு வழிபாடு செஞ்சுருங்க. ஏன்னா அவள் குழந்தையாக தான் இந்த ஆஷாட நவராத்திரியில் இருக்கா. இது இல்லாமல் இன்னொரு அதிசயம் வாராகி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு கிளைண்ட் நமக்கு ஆவுடை அம்மாள் சொல்லிவிட்டு, அந்த மேடம்க்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாராகி மாலையில் உள்ள பாடல்கள் எந்திரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நூல் ஒன்று கிடச்சிருக்கு. அதை அவங்க இன்றைக்கி நமக்கு கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக அஸ்வருடா வாராகியோட ஒரு ஸ்லோகம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதையுமே இன்றைக்கி நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாராகி மாலை பாடல்கள் எப்படிலாம் எனக்கு கிடச்சிதுன்னு. ஸோ வாண்டடாக சில பேர்கிட்ட அம்மா சொல்லி எனக்கு கொடுக்க வைப்பாங்க. இந்த முறை எந்திரங்களோடு அப்படி தான் கொடுக்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த சக்கரை பூஜை செய்யும்போது நமக்கு அந்த எந்திரங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம கரெக்டான ஒரு பாதையில் தாங்க போயிட்டுருக்கோம். ரைட்டு, யாரெல்லாம் இந்த டொனேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இன்றைக்கான லிஸ்ட்டு கொடுத்துறேன். நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. செல்வகுமாரன் சொல்லிட்டு ஒரு 500 ருபீஸ். தயவுசெய்து அவரோட எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை, ஃபோன் நம்பரோ இல்லை, வாட்ஸ்அப்பில் இல்லை, யாராவது பே பண்ணிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. அதே மாதிரி இந்த கவிதா கவின்னு சொல்லிட்டு ஒரு 101 அனுப்பியிருக்காங்க. அவங்களுமே ஃபோன் நம்பரு என்ன கோரி எதுவுமே இல்லைங்க. ஸோ தயவுசெய்து பே பண்ணுறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு உங்களோட கோரிக்கைகளை கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுளா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 1000 ருபீஸு. மதி தமிழன் சொல்லிட்டு அவங்க ஒரு 501. காந்திமதி. அருள் செல்வ அரசு செல்வி அவங்க 1001. பிரவீன் சுஜாதா 300. அவங்க ஏற்கனவே கொரியர் பண்ணிட்டாங்க. பட் அந்த கண்ணாடி வளையல் கண்ணாடிக்காக கொரியரில் அக்செப்ட் பண்ணலைன்னு சொல்லிட்டு அதுக்காக பே பண்ணியிருக்காங்க. சூர்யா அன்னதுரை 201. கிஷோர் மயிலையிலேருந்து 500. அப்புறம் கிருத்திகா 500. மதுவானன் செந்தமிழ் லீலா அவங்க ஒரு 501. ஷீலா லோகநாயகி 2001. சௌந்தர்யா 199. தங்கலதா 300. மோகனா மலேசியாவிலேருந்து 4697. காளியம் குழந்தை அம்மாள் அவங்க ஒரு 1000 ருபீஸு. சந்தியா 500 ருபீஸு. ப்ளஸ் ஷர்மிளா 300 ருபீஸ். அவங்களுமே நாளைக்கு புடவை அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க 3 செட்டு புடவை அனுப்புகிறாங்க. அதில் அவங்க கொஞ்சம் தனித்தனியாக அந்த தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு அதுக்காக அனுப்பியிருக்காங்க. ரம்யா 1001. கிஷோர் மயிலை அவங்க அகெயின் ஒரு 500. அப்புறம் ஆவுடை அம்மாள் 1001. பிரியதர்ஷினி 501. சரண்யா 1000. மாலினி 501. கலாவதி ராஜேந்திரன் 502. அன்னலக்ஷ்மி 201. ஸோ நிறைய பேர் பணம் அனுப்பியிருக்கீங்க. யாரெல்லாம் 1000 ருபீஸ் வரைக்கும் அனுப்பியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு செட்டு தனி செட்டாக வச்சுருவோம். ஏன்னா வாராகி 21 புடவை வரிசை செட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வர கொரியர் எத்தனை வருதுன்னு பார்த்துட்டு ரிமைண்டர் இருக்குது எல்லாமே இந்த 1000 ருபீஸில் இருக்கும்போது வச்சுருவோம். மீதி இருக்க பணம் எல்லாத்தையும் போட்டு ஒரு கிராண்டாக ஒரு பட்டு புடவைலாம் எடுத்து ஒரு செட்டு வைக்க போகிறோம். மற்றவங்களோட எல்லா காசும் கலெக்ட் பண்ணி. ரைட், இப்போ மகாவாராகி வழிபாடு. இந்த மகாவாராகிக்கு என்ன நைவேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா காய்களும் போட்ட கலவையான ஒரு மிக்சிங் சாம்பார் சாதம் வைங்க. கல்கண்டு கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கள். ஸ்வீட்டில் மாலை கட்டி போடுங்க. செவ்வரளி பூ யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாலில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டு வைங்க. தேன் வைங்க. மறக்காமல் சக்கரவள்ளி கிழங்கு வைங்க. என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் நம மம மாத்ரே கருணாசாகரி ஓம் ஸ்ரீ மகாவாராகி பத்மபாதம் நமஸ்துதே. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ரீம் நம மம மாத்ரே கருணாசாகரி ஓம் ஸ்ரீ மகாவாராகி பத்மபாதம் நமஸ்துதே.
ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ரீம் நம மம மாத்ரே கருணாசாகரி ஓம் ஸ்ரீ மகாவாராகி பத்மபாதம் நமஸ்துதே. இந்த ஸ்லோகத்தை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.